தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்தார். செவ்வாயன்று ரமணன் செய்தியாளர்களை சந்தித்தார். வடகிழக்கு பருவமழையால் இதுவரை தமிழகத்திற்கு சராசரியாக 48 சென்டிமீட்டர் மழை கிடைத்துள்ளது என்றும் கடந்த 24 மணி நேரத்தில் பாபநாசத்தில் 18 சென்டிமீட்டர், தாம்பரத்தில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக ரமணன் கூறினார். சென்னையில் இந்த ஆண்டில் தற்போது வரை 114 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் சராசரியாக 79 சென்டிமீட்டர் மழை கிடைத்துள்ளதாகவும் ரமணன் கூறினார். மாலத்தீவு மற்றும் அதை ஒட்டியுள்ள லட்சத்தீவு கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த தாழ்வு நிலையானது மறைந்துவிட்டது. ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள இலங்கையில் நிலை கொண்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தரவின் அடிப்படையில் மிக அதிகமான மழை 18 சென்டிமீட்டர் பாபநாசத்தில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக தாம்பரத்தில் 17 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே தமிழகத்தில் அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் மழைவதற்கான வாய்ப்புண்டு. அடுத்த நாள் 2வது நாள் மற்றும் 3வது நாட்களை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலே ஒரு சில இடங்களில் மட்டுமே நாம் மழை எதிர்பார்க்கலாம்.